எந்த யூடியூப் வீடியோ போய் பார்த்தாலும் கீழே கமெண்ட்ல யாரெல்லாம் இன்னும் விடாமுயற்சி பார்க்கல லைக் பண்ணுங்கன்னு ஒரு கும்பல் சுத்துறாங்க. அதனால உங்களுக்கு வேலை மிச்சம்னு நானே கீழே கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். விடாமுயற்சி பார்க்கலன்னா போய் மறக்காம லைக் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? சரி, என்னோட விடாமுயற்சியோட ஒப்பீனியன் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நேரம் உங்களுக்காக பொறுக்கிட்டு வந்த விடாமுயற்சியோட மீம்ஸ் எல்லாம் பிரிச்சு காட்டிடுறேன். எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது, வா உனக்கு தரேன். அப்பாடா, இனிமே மங்காத்தாட முடியுதுடா. இன்னிலிருந்து விடாமுயற்சிடா. மறுபடியும் ஃபிளாப்பா? ஆக்சுவலா அஜித் சாரோட பெஸ்ட் படம்னா அது மங்காத்தா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு படமும் தலைக்கு மங்காத்தா மாதிரியே அமைஞ்சிராதான்னு நினைச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டுறதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மீமுக்காக டைலாக்ஸையும் ஏஐயும் பக்காவா பயன்படுத்திருக்காங்கன்னா அது இந்த வீடியோ தான். என் பொண்டாட்டி பாத்தீங்களா? நான் பாக்கலையே. ஐயோ, எங்க போனா தெரியலையே. அண்ணா அண்ணா அண்ணா, என்னடா என் பொண்டாட்டி பாத்தியா? நான் பார்த்த பிறகுதானா நீயே உன் பொண்டாட்டிய பார்த்த? என்ன சொல்ற? அட தூ, அறிவு கெட்டவனே. உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது உன் பொண்டாட்டிய முதல்ல பார்த்தது நான் தானே. 2 hours later. இப்ப எங்க போனா என்ன ஆனா? எங்க போயிருந்த? ஷாப்பிங் போனேன். கதைப்படி த்ரிஷா மேம்க்கு பிரகாஷ்னு ஒருத்தர் மேல அஃபர் இருக்கனால அவங்க புருஷனை கழட்டி விட்டுட்டு அவர் கூட போறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதுக்கு அவங்க புருஷனான ஏகேவும் மனசை கல்லாக்கிட்டு அதுக்கு ஒத்துக்குவாரு. புருஷன் சுத்த சூனியமாயிட்டான். ஆனா இந்த படம்னால இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆச்சா இல்ல இந்த பாட்டு கரெக்டான டைமுக்கு ட்ரெண்ட் ஆனனால இந்த படத்துக்கு செட் ஆகுதான்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு சிங்க் ஆகுது லிரிக்ஸ்லாம். பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே. ஆக்சுவலா மகிழ் சார் ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தை ரீமேக் பண்ணி மட்டும்தான் படம் எடுத்திருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது கிளைமேக்ஸ் நம்ம பவர் ஸ்டாரோட பேர் தெரியாது இந்த படத்துல இருந்து எடுத்திருக்காருன்னு. என் பொண்டாட்டியை கொடுத்துடுறேன். நான் கடத்தலடா, யாருமே இல்ல. சொன்னா கேளு, நான் கடத்தல. என் பொண்டாட்டி பிள்ளை அது ஆயிட்டா. என் பொண்டாட்டியாவது கொடுத்துடுறா, எனக்கு யாருமே இல்ல. நிஜமா கிளைமேக்ஸ் நம்ம ஏகேவும் அர்ஜுன் சார்ட்ட இப்படிதான் கெஞ்சிட்டு இருப்பாரு. அன்றே கணித்தார் பவர் ஸ்டார் போல. இந்த படம் அஜித் சார் கரியர்லயே ஒரு வித்தியாசமான படம். எந்த படத்தை கூட கம்பேர் பண்ணாலும் தனிச்சு நிற்கும். ஏன்னா எல்லா படத்துலயும் ஹீரோ அடிச்சு பார்த்திருப்போம். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் ஃபுல்லா ஹீரோ போற வரவங்க கிட்ட எல்லாம் பொதுமத்து வாங்குவாரு. இப்படி பேசுனதுக்கு இப்படி கையை வச்சுடா, ஸ்டெடியா இப்படி இப்படி பிடிச்சு உக்கு 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 உக்குன்னு குத்தா தெரியுது. ஏன் ஸ்டெடியா பேசாண்டா? இந்த பாருமா, இங்க பாருங்க, ஸ்டெடியா பேசு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? இப்படி முடியா பிடிச்சி இப்படி 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 இப்படின்னு குத்த தெரியல பொண்டாட்டிக்கிறாரா? கருத்து என்னன்னா அவங்க பொண்டாட்டி புள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன், இல்ல பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. பின்னால அடிச்சாங்க, இவரு போய் அடிச்சிருக்கிறாரு. இவரையா? மேடம் இது கடைசி வாட்டி, ஃபர்ஸ்ட் வாட்டி நடந்து போயிட்டு இருப்பேன் மேடம். இந்த பொடி பொடி பசங்க எல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்துருவான். இப்படியே நான் நடந்து போயிட்டு இருப்பேன், இப்படி இப்படி பிடிச்சுக்கோனுங்க, என் காலை பிடிச்சி இங்க 4 பேர் உட்காந்துக்குவான், இங்க 4 பேர் உட்காந்துக்குவான். என்ன மேடம் பண்ணுவீங்க சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? ஒரு 4-5 பொடி பொடி பசங்க அப்படியே போடுங்க, கையில கடிக்குது, கையில கடிக்குது, காலில் கடிக்குது, பட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பானுங்க. நிஜமா இந்த படத்தை இவரை தவிர வேற யாருனாலையும் இந்த அளவுக்கு ரிவ்யூ பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த ஷாட்டுக்காக 180 ரூபீஸ் தரலாம். அது ரெஜினா தாமஸை தூக்கி போட்டு சோஃபால சரியான சீன் அது. அந்த சீன் கண்டிப்பா வரலாம் நீங்க. அந்த சீனுக்கு அப்புறம் அஜித் ஏதாவது பண்ணுவான்னு பாக்குறேன். அதுக்காக தான் வந்தேன், ஒரு 10 மினிட்ஸ் லேட்டா வந்துட்டேன். அந்த சவாட்டிக்கெல்லாம் போயிட்டு இருக்கு போல, அதெல்லாம் போய் யூடியூப்ல பார்க்க போறேன் இப்பதான். ஆக்சுவலா த்ரிஷா மேம்க்கு அஃபர் இருக்குங்கிறது அவங்களோட புருஷனான அஜித் சாரை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். போற வர இடத்துல எல்லாம் எல்லாரும் கேட்டு நல்லா விசாரிப்பாங்க. படத்துல இதை பாக்குறப்ப என்னமோ பாவமா தான் இருந்துச்சு. ஆனா அதை புஷ்பா புருஷனோட லிங்க் பண்ணீங்க பாத்தீங்களா? 979 09 09 38 38 616 616 அப்பா. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார்.
படத்துல த்ரிஷா மேம் காணாம போன அப்புறம் தலைவர் கடத்திட்டு போன அர்ஜுன் சார்ட்ட போய் அவ்வளவு ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா அந்த சீனை இவங்க எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு பாருங்களேன். ஏய் சுரேஷே, நாளை இட்டுன்னு போயிட்டலடா. தாடா போயிட்டாடா. சுரேஷே தாடா யாரு நீ தரமாட்டியாடா? யாரு இல்ல செத்துருவேன்டா. கண்டுபிடிக்க எனக்கு ஆளே இல்லடா. ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் படத்தை கொண்டாடுறப்போ விஜய் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் வீட்ல இருந்துட்டு தியேட்டருக்கு வந்து சூர்யா சார் அண்ட் ரஜினி சார் ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் இன்டர்வல் அப்போ ரிசல்ட் கேட்டு தெரிஞ்சதா இப்படிதான் இருக்கும் போல. சொல்லுவாருமா? ஏய் என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? பிளாஸ்ட் மோகன் காமனாவை லவ் பண்றானா, ஆனா காமனா வேற யாரையோ லவ் பண்ணா. காமனாவா? எந்த காமனா? அதுதான் வருமா? அடடா அம்மா லேட்டா ஆட்டா அம்மா லேட்டா அழகா சிரிச்சா செண்டி அண்ணங்கிட்ட போன் போடுறா. படத்துல நிஜமா கத்தி கொண்டாடுற மாதிரி ஒரு சீனும் இல்லைங்கிறனால அனிருத்னா இசையிலேயே ஒரு வேலைப்பாடு செஞ்சிருப்பாரு பாருங்க. சொல்ல போனா படத்தை ஆஃப் பண்ணிட்டு வெறும் அந்த பிஜிஎம் மட்டும் போட்டிருந்தாலே ரசிகர்கள் எல்லாம் கத்திட்டு நிம்மதியா வீடு போய் சேர்ந்திருப்பாங்க. ஏன்னா படம் பாக்குறப்போ டைட்டில் கார்டுல கத்தனவங்க தான், அப்புறம் பேச்சு மூச்சியே காணும். ஆல்ரெடி இந்த வீடியோ எல்லாம் ஒன் சைட் லவருக்கும் சூட் ஆகும். இப்ப கடைசியில பாவம் ஆனாலப்பட்ட அஜித் சாருக்கு இது சூட் ஆயிருச்சு. நீங்க இல்ல ரஞ்சித் சார். சரி, நம்ம மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் படத்தை பொழந்து தள்ளினதை பார்த்தது போதும். இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூல விடாமுயற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலா படம் ரொம்ப மோசம், நல்லா இல்ல, செட்டே ஆகலன்னு சொல்றவங்க மோஸ்டா ஏகே சார் ஹேட்டராவோ இல்ல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சவங்களாவோ இல்ல ஆர்வ கோளர்ல ஆல்ரெடி பிரேக் டவுன் படத்தை பார்த்தவங்களா தான் இருக்காங்க. அண்ட் ஐ எம் டேம் ஷூர் படம் அவங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணலதான். ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காத. ஆனா எனக்கு படம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் பிரேக் டவுன் பார்க்கல. அண்ட் ஃப்ரம் த அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு மகிழ் சார் தான் டைரக்டர்னு தெரிஞ்சதுல இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல. எனக்கு செலிப்ரேஷன் குட் பேட் அக்லி போதும், விடாமுயற்சி எனக்கு ஒரு நல்ல த்ரில்லர் மூவியா தான் வேணும்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல போய் பாத்தீங்கன்னா அதிலே சொல்லியிருப்பேன். அண்ட் ஒன் மோர் திங், படம் நிஜமா ஸ்டார்டிங்ல அவங்களோட லவ் ஸ்டோரிஸ்ல சூப்பரா இருந்துச்சு. என்ன ஒன்னு டைலாக்ஸ்ல அநியாயத்துக்கு அந்த காலத்து கிரிஞ்சா இருந்துச்சு. அண்ட் நடுவில் இன்டர்வியூ வரைக்குமே ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பிகாஸ் நமக்கு அந்த அஃபர் ரிவீல் பண்ற சீன்ல செட் ஆகல. அப்ப என் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அப்புறம் இன்டர்வல் அப்போ ட்விஸ்ட்ங்கிற மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதுவும் நமக்கு ட்விஸ்டாவே ஃபீல் ஆகல. பட் எனிஹவ் என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு புரியாத ஒரே கேள்வினால ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் செகண்ட் ஹாஃபையும் பார்க்க வைக்க எல்லாரையும் செட் பண்ணுச்சு. தென் டைட்டில் கார்ல இருந்து அது வரைக்கும் சும்மா இருந்த ஆடியன்ஸை பூஸ்ட் அப் பண்ற மாதிரி ஒரு கார் ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அதுல பேக்ரவுண்ட் அனினா பிஜிஎம் வரும்போதெல்லாம் நிஜமா கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லா ஃபைட் சீன்ஸ் தான். நடுவில் ஒரு வீட்டுல பாட்டிமா கூட ஷூட்டிங் சீன் ஒன்று வரும். அந்த ஒரு 5 நிமிஷம் படத்தை விட்டு நான் எங்கேயோ போயிட்டேன். மகிழ்னா எதுவும் பண்ண மாட்டோம், அந்த சீனை மட்டும் யாரும் உங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னு காட்டி கொடுத்துருங்க. அண்ட் படத்துல எனக்கு செட் ஆகாம போன இன்னொரு விஷயம் என்னன்னா, அது அர்ஜுன் சார் அண்ட் ரெஜினா மேமோட பேக் ஸ்டோரி அண்ட் பிளாட் தான். ஏன் அவங்க இந்த கொலை பண்றாங்கன்னு தான். இதெல்லாம் தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல விடாமுயற்சி மேல இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். சோ ரிவ்யூ அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா.